மார்னிங் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா 21/8 வெள்ளிக்கிழமை. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட 30வது நாள் ட்ரேடிங், அதாவது லாஸ்ட் டே ட்ரேடிங் சேலஞ்சு, நம்மளோட 30 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி கடைசி நாள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கான ட்ரேடிங் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃப்ளாட் டு கேப் அப், அதாவது கொஞ்சமாக ஒரு சின்ன கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஒரு 50 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா அதேமாரி ஒரு சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது. இன்றைக்கி நம்மளோட ட்ரேட் பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து 2 நாளாக நேற்றுக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி அங்கேருந்தே வந்து சஸ்டெயின் ஆகி தான் நிற்கிது. ஸோ கீழே வந்து வரல. ஓகேவா? ஸோ டவுன் சைடு வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வரல. ஸோ அதனால் இன்றைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ கொஞ்சமாக கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ நேற்றோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இது இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கேருந்து ஓப்பன் ஆகி கொஞ்சமாக இப்படி கீழே வந்து அகைன் வந்து கீழே வந்து இப்படி கண்டிப்பாக இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்ட்டு நம்மளோட எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து இன்றைக்கி புட் சைடுக்கான ட்ரேடு வந்து பிளான் பண்ணலாம். ஆனாலும் ஃபஸ்ட்டு கேண்டில் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்மளோட ட்ரேடிங் வந்து இருக்கும். நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து எந்த மாதிரி வைக்கிதுங்கிறத பார்த்துட்டு தான் எந்த ட்ரேட் பிளான்னாலும் நான் வந்து பண்ணுவேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு கேண்டில் இப்போ க்ரீனில் வச்சுட்டு செகண்ட் கேண்டில் வந்து கொஞ்சமாக மேலே கொடுத்துட்டு அகைன் வந்து கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலோட 50% உடச்சி கீழே வரும்போது நம்ம வந்து புட் சைடு வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக இப்படி பண்ணாமல் டைரெக்டாக ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி ரெட் கேண்டில் வச்சுட்டுன்னு வச்சிங்களேன், அகைன் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து இங்கே கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் ஆகும். சஸ்டெயின் ஆகிட்டு அகைன் தான் வந்து கீழே வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாலும் நம்ம வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வழக்கமாகவே இப்போ ஒரு இந்த வாரம் முழுசுமே, போன வாரம் கூட ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்து ட்ரேடிங். இந்த வாரத்தில் வந்து 4 நாளுமே ரொம்ப ஒரு கேவலமான மூவ்மெண்ட் தான் வந்து நிஃப்டி கொடுத்துட்ருக்குது. பேங்க் நிஃப்டி கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு ஒரு 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுக்குது. ஆனால் நிஃப்டி பார்த்தீங்கன்னா வெறும் 50 பாயிண்ட் கூட மூவ்மெண்ட்டு இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால் ப்ரீமியம் டிக்கே வந்து பயங்கரமாக நடக்கும். அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் நம்மவுமே வந்து ப்ராஃபிட் பண்ண முடியல, இருந்தாலும் லாஸ் வந்து நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணிக்கலை. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம கரெக்டாக பார்த்து வெளியே வந்துட்டோம். ஸோ இன்றைக்கான ட்ரேட் பிளானும் இதுதான், நான் ஆல்ரெடி இப்போ சொன்னது தான். பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக மூவ்மெண்ட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு அகைன் வந்து கீழே வந்து தான் முடிஞ்சிருக்குது. ஸோ இங்கேருந்து ஃபர்தராக மறுபடியும் கீழே தான் வரும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. ஓகேவா? ஸோ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்கோ அந்த மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் நிஃப்டியும் சென்செக்ஸும் வந்து மூவ்மெண்ட் ஆகும். நிஃப்டி பார்த்தீங்கன்னா சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேம் நிஃப்டி மாதிரி தான் ஒரு பேட்டர்ன் கொடுத்து நிற்கிது. இப்போவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 700 பக்கம் தான் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. ஓகேவா? ஸோ ப்ரீ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல தான் கேப் அப்பில் தான் வந்து ஓப்பன் ஆகுது. இங்கேருந்து சடனாக விழுந்துச்சுன்னு சொன்னால் தான் நம்மளுக்கான ட்ரேட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மூவ்மெண்ட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேறு. ஸோ ட்ராப் தான் நிறைய நடக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த ட்ராப்பில் மாட்டாமல் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியுதான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 9:15 ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். மணி 9:15 ஆயிடுச்சு. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நிஃப்டியோட ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் தான் வச்சுருக்கு. பேங்க் நிஃப்டியுமே ரெட் கேண்டில் தான் வச்சுருக்கு. ஸோ 3 இண்டெக்ஸுமே வந்து ரெட் கேண்டில் தான் வைக்குது. ஸோ பார்க்கலாம் நம்மளோட ப்ரீமியம் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுங்கிறத பார்த்துட்டு நம்ம ட்ரேடை வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேண்டிலோட எண்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் செகண்ட் கேண்டில் வச்சு நம்ம ட்ரேடு எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வர நல்ல ஒரு கேண்டில் தான் வந்து நிஃப்டி வச்சுருக்கு. ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தா தெரியும், கிட்டத்தட்ட 50% வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. ஓகேவா? ஓகே இப்போ வந்து நம்ம ட்ரேடில் என்ட்ரி ஆகலாம்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ்.
ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புட் சைடு 24,400 புட் சைடில் வந்து நம்ம என்ட்ரி ஆயாச்சு. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் நம்மளுக்கான மூமெண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 50% இந்த மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ஃபஸ்ட் கேண்டிலோட 50% உடச்சி மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா சின்னது ஒரு ஸ்டாப் லாஸ் தான். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 300 பக்கம் நம்மளுக்கு இப்போ ப்ராஃபிட் தான் போயிட்டுருக்கு. பார்க்கலாம். இன்றைக்கி ஏதாவது சடனாக ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம ஈஸியாக நமக்கான ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ 3 இண்டெக்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரே மாதிரி வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுனால நம்மளுக்கான ப்ராஃபிட்டு சீக்கிரமே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 700 பக்கம் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடுச்சு. ஸோ பார்க்கலாம், என்ன ஒரு 1-2 கேண்டில் வந்து ஃபாஸ்ட் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துடும். ஸோ பார்க்கலாம், 3 இண்டெக்ஸுமே வந்து டவுன் சைடு தான் வந்துட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகி மெதுவாக வருது. நிஃப்டி சென்செக்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வருது. 800 ப்ராஃபிட் வந்துருச்சு. பார்க்கலாம். ஓகே, ஒரு 900 வந்துருச்சு. ஓகே, ஒரு 1000 நம்மளுக்கு இப்போ ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம எப்போ வேணாலும் எக்ஸிட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு க்ளோசிங், நேற்றுக்கான க்ளோசிங் ரேஞ்சுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1300 பக்கம் ப்ராஃபிட் வந்துருச்சு. ஓகே, 1400, 500. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகே, பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல நேற்றுக்கான க்ளோசிங்லேருந்து ஒரு ரிவர்சல் வந்து ஆகுது. ஸோ பார்க்கலாம், அதை உடச்சி கீழே போகுதா, அப்படி இல்லைன்னா மறுபடியும் மேலே வருதாங்கிறத பார்க்கணும். பேங்க் நிஃப்டியுமே வந்து பிரேக் டவுன் ஆகுது. ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிடலான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1500 பக்கம் நம்ம ப்ராஃபிட் வந்துச்சு. ஓகே, கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன ரிவர்சல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அதனால் நம்ம அந்த ரிவர்சலுக்கு முன்னாடியே எக்ஸிட் ஆகிறது நல்லது. ஓகே, ஒரு 1200 தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு இருக்குது. ஆயிரத்தி 300. ஓகே, 1400. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1200. ஓகே, கிட்டத்தட்ட 1200 வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ப்ராஃபிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு 100 நம்மளுக்கு ப்ரோக்கரேஜ் போச்சுன்னாலும் 1100 நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. ஸோ கரெக்டாக வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம கரெக்டாக என்ட்ரி ஆகிட்டோம். ஓகேங்களா? கரெக்டாக 2வது கேண்டில் வந்து நம்மளுக்கு சின்ன ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கிடைச்சதுனால நம்ம வந்து என்ட்ரி ஆகிட்டோம். ஆகிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டாக நேற்றுக்கான க்ளோசிங். ஸோ இந்த க்ளோசிங்கிட்ட வரச்சில் நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு வந்து சேஃப் சைடு. ஏன் கேட்டிங்கன்னு சொன்னால் இங்கேருந்து கண்டிப்பாக கொஞ்சமாக ஒரு ரிவர்சல் போச்சுன்னு சொன்னாலும் நம்ம இப்போ கஷ்டப்பட்டு இந்த எடுத்த ஒரு 1200, 1300 வந்து நம்மளுக்கு என்ன ஆயிரும்னு சொன்னால் சடனாக நோ காசு, அதாவது நோ லாஸ் நோ கெயினுக்கு வந்து ஒரே கேண்டிலில் போயிடும். ஏன்னு சொன்னால் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ப்ரீமியம் டிகே வந்து அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து புக் பண்ணோம், புக் பண்ணிவிட்டு கரெக்டாக 212 வந்து நம்ம புக் பண்ணோம். ஓகேங்களா? இந்த சார்ட்டை காமிக்கிறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 212 நம்ம வந்து புக் பண்ணோம். அங்கேருந்து இப்போ ரெட் கேண்டில் வச்சு கீழே தான் வர மாதிரி காமிச்சிட்டு அகைன் வந்து மேலே போகுது. ஓகே,
அது மேலே போகுதோ கீழே போகுதோ அது நம்மளுக்கு வந்து ரெண்டாவது பிரச்சனை. ஆனால் எப்போவுமே சேஃபர் சைடுக்கு நம்மளோட புக்கிங் எங்கே இருக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி க்ளோசிங், அதாவது எந்த இடத்துலலாம் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படி புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதை வந்து ரெகுலராகவே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கான ப்ராஃபிட் வந்து எங்கேயும் போகாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகிவர 20-30 பாயிண்ட் மேலே போயிருச்சு, 50 பாயிண்ட் மேலே போயிருச்சு, அது நம்மளுக்கு தேவையில்லாது, அது அடுத்தவங்களோட ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ நம்மளுக்கான ப்ராஃபிட் வந்து என்ன அப்படிங்கிறத, எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாலே ஈஸியாக நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சர்வே பண்ண முடியும், நம்மளோட கேபிட்டலையும் வந்து காப்பாற்றிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கான வீடியோவில் வந்து இவ்வளோ தான். இப்போ நாளைக்கு நாளை கழிச்சு வந்து வீக்கெண்டு, ஸோ மார்க்கெட் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு மண்டேலேருந்து நம்ம புதுசாக ஒரு சேலஞ்சு வந்து நம்ம பண்ணி ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? நிறையா கற்றுக்கிறதுக்குள்ள விஷயங்கள், சின்ன சின்ன டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸு, எந்த இடத்துல எந்த மாதிரி மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும், சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, ட்ரெண்ட் லைன் எப்படி நம்ம வச்சு அதில் வந்து ட்ரேட் எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணி, அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸை வச்சு நம்ம வந்து மார்க்கெட் எப்படி ஆகுது, எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. ஸோ அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ரீச் ஆச்சுன்னு சொன்னால் டெய்லி நான் கொடுக்குற சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னு சொன்னால் ஈஸியாக நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் சர்வை ஆகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப நன்றி.